தம்பி நவீன், தம்பி நவீன் கேக்குதா? சக்திவேல், சேது, தம்பி நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ரஞ்சித், ரஞ்சித், சேது, சக்திவேல், கேக்குதாடா உங்களுக்கு? ஹலோ சார், கேக்குது சார். எங்க தம்பி ஒரு சிலர் தான் வந்துருக்காங்க, மீதி பேர் வரல. யாரும் வரல இன்னைக்கு? பேசுங்கடா, நீங்க இருக்கிறீங்களா இல்லையானே தெரியல எனக்கு. தம்பி கேக்குதா இல்லையாடா உங்களுக்கு நான் பேசுறது? கேக்குது சார். கேக்குதா? நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? சரி, வரவங்க வட்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா? ஸோ நேத்து என்ன தம்பி நான் சொன்னேன்? நேத்து கிளாஸ்ல யாராச்சும் சொல்லுங்க, ரீகால் பண்ணுவோம். சொல்லுங்கடா, நேத்து என்னடா சொன்னேன்? தம்பி சேது, தம்பி கவனிக்கிறீங்களா இல்லையாடா? டேய் யாராச்சும் பேசுங்கடா. Sir, about Nifty 50 and Nifty Bank, Nifty Financial Services, sir, yesterday. ஆமா, நேத்து சொன்னது அதுதான். இப்ப நீங்க என்ன நேத்து நான் சொன்னேன், நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லையா? சரி தம்பி, நேத்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி ஒரு ஓவரால் ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டு என்எஸ்சி வெப்சைட், அந்த என்எஸ்சி வெப்சைட்ல என்னென்ன நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50, நிஃப்டி 50னா என்ன, அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க்னா என்ன, நிஃப்டி ஃபைனான்சியல் என்ன, நிஃப்டி மிட் கேப்னா என்ன, நிஃப்டி நெக்ஸ்ட் 50னா என்ன, இது மாதிரி நிறைய இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்றத பார்த்தோம். ஆமா தானே? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். நம்ம இந்த என்எஸ்சி வெப்சைட்ல என்எஸ்சில என்ன ட்ரேட் நடக்கும் அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும்தான். அதாவது ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் மட்டும் நம்ம வாங்கலாம், விற்கலாம். அதாவது ஒரு கம்பெனினா இப்போ எஸ்பிஐ, ஐடிஎஃப்சி பேங்க், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், இந்துஸ்தான் ஆயில் கார்பரேஷன், இந்தியன் ஆயில், ஓகேவா? இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் மட்டும் நம்ம வந்து எங்க வாங்க முடியும் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்ல நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் ஆகும். என்எஸ்சிலே ட்ரேட் ஆகும். அது என்எஸ்சியா இருக்கலாம், அப்படின்னா பிஎஸ்சியா இருக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஓகே, எம்சிஎக்ஸ். அந்த அதுல என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அதில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மல்டி கமாடிட்டி வெப்சைட்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன ட்ரேட் ஆகும் அப்படின்றத ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன் தரேன், ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்து இதை பேசிக்லாம் சொன்னாதான் நீங்க அடுத்தது நான் எடுக்க போறத இது பத்தி உங்களுக்கு புரியும், ஓகேவா? கமாடிட்டினா என்ன தம்பி? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். பிகாம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா கமாடிட்டினா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும்? ஸ்ரேயா இருக்கிறியா? ஸ்ரேயா இருக்கிறியா? யாரு தம்பி பிகாம் படிக்கிறது இதுல, இந்த செக்ஷன்ல பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா கமாடிட்டினா என்ன சொல்லு பார்க்கலாம் யாராச்சும்? சொல்லுங்கடா. 9 பேர் இருக்கிறீங்க, 9 பேர்ல ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டீங்க. நவீன Sir, commodities na primary, for example, raw material or what or material வந்து bought or sold, dividend, it can be divided into materials. It's called commodity, sir. இது நம்ம ஒன்றும் புரியல எனக்கு. Sir, commodities are physical products that are meant to be consumed or used in the production process.
ஓகே. சரி தம்பி. ஓகே. நம்ம எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா என்ன அப்படின்னா கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் காட்டன், குரூட் ஆயில் இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த கமாடிட்டி அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ டெய்லி இந்த பெட்ரோல் பிரைஸ் ஏறுது இறங்குது இல்லையா? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹100 விற்பாங்க, ஒரு நாளைக்கு வந்து ₹110 விற்பாங்க, ஒரு நாளைக்கு ₹103 விற்பாங்க, ஒரு நாளைக்கு ₹105 விற்குது இல்லையா? இதெல்லாம் எப்படி அந்த பிரைஸ் டிசைட் பண்றாங்க சொல்ல முடியுமா யாராச்சும்? ரஞ்சித் குமார், ரஞ்சித் குமார் இருக்கிறியா? இருக்கா சார்? சொல்லு. அந்த ஒரு 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 நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா பெட்ரோல், டீசல் அது மாதிரிலாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அது ஒவ்வொரு நாள் வந்து பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் நடக்கும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? அது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்க சொல்ல முடியுமா அண்ணா? நான் ஒண்டியே பேசுறதுக்கு இந்த இது கிடையாது தம்பி. நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணணும். நான் பாட்டு பேசிட்டே இருந்தேன்னா நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? ஷேர் பண்ற இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி தான் அது இது பண்ணணும். நீங்க வந்து அங்க கிளாஸ்ல இருக்கும்போது சும்மா நான் பேசுறது நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுலாம் கூடாதுங்க. எப்படி நடக்குது அந்த பிரைஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? நவீன் நீ சொல்ல according to முடியுமா? the market value, sir. According to the market value, sir. Market value. அக்கார்டிங் டு எவ்வளோ அக்கார்டிங் டு மார்க்கெட் வேல்யூ. ஓகே. வேற இன்னும் ஸ்பெசிபிக்கா எதிர்பார்க்கறேன். வேற என்ன சொல்ல முடியுமா? சுஜித் சொல்றியா? Demand நான் supply, அழகா sir. Demand and supply. டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆமா, டிமாண்ட் அண்ட் சப்ளை அது ஓகே தான். இன்னும் ஸ்பெசிபிக்கா எதிர்பார்க்கறேன். வேற என்ன சொல்றீங்களா? வேதுகுமார், சந்தோஷ். சந்தோஷ் சொல்றியா? வேற யாராச்சும் தெரிஞ்சவங்க சொல்லு தம்பி. தர்ஷினி சொல்றியா? தர்ஷினி தர்ஷினி இருக்கிறியா? சரி தம்பி. இதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு அந்த பிரைஸ் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒவ்வொரு நாளுமே என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரேட் நடக்கும். இது எப்போ ட்ரேட் நடக்கும் அப்படின்னா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் டைமிங் என்ன நேற்று சொன்னேன் நான். யாராவது சொல்றீங்களா? ஈக்விட்டி டைமிங் வந்து என்எஸ்சி வெப்சைட் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆகும், ப்ரீ மார்க்கெட்னா என்ன, ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சு எப்போ ஆகுன்னு நேற்று சொன்ன. யாராவது சொல்றீங்களா டைமிங் என்ன Sir, 10 அப்படின்ட்டு? o'clock, sir. Sir, 10 o'clock. 10 o'clock இல்ல, வேற 9:30. 9 to 3. 9 to 3:30. 9 to 3:30. அதுல வந்து 9 to 9:15 என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்னா அந்த டைம்ல வந்து பையர்ஸ் அண்ட் சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர்லியராகவே ஆர்டர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்எஸ்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 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 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நிறைய பேர் ஆர்டர் போடுறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க டிசைட் பண்ணி 9:15 வந்து என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நடக்கும் அப்படின்னா 6.25 மணி நேரம் நடக்கும் ட்ரேடிங். அதில் வந்து 15 மினிட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், 6 ஹவர்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரேட் நடக்கும். இது வந்து என்எஸ்சி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு தான் பொருந்தும் நான் சொன்னது நேற்று. இந்த கமாடிட்டி மார்க்கெட் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நோ ப்ரீ மார்க்கெட் எதுவுமே கிடையாது. 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க டில் நைட்டு 11:30 வரைக்கும் இந்த கமாடிட்டில ட்ரேட் நடக்கும். புரியுதா? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்றது எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்சிஎக்ஸ்ல மார்னிங் எப்போ வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சுட்டு மிட் நைட் 11:30 வரைக்கும் இந்த கமாடிட்டி மார்க்கெட் ரன் ஆகும். ஈக்விட்டி மார்க்கெட் எப்போ வரைக்கும் அப்படின்னா 9 to 3:30. இப்போ புரியுதா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது? மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் குரூட் அந்த கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் என்ன டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ் சார். புரியுதா தம்பி? நவீன் புரியுதா? நவீன், ரஞ்சித் குமார்லாம் புரியுதா இது நான் என்ன சொல்றான்ட்டு? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்ன்றது மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு 3:30 முடிஞ்சிடும். கமாடிட்டி மார்க்கெட் எப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும்னா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு நோ ப்ரீ மார்க்கெட் எதுவுமே கிடையாது. 9 o'clock பெல் அடிப்பாங்க. டக்குன்னு ஆகும் அப்படின்னா ப்ரீ ஓப்பனிங் பெல். அதாவது நம்ம பெல் அடிக்கிறோமே ஸ்கூல்ல காலேஜில் பெல் அடிக்கிறாங்களா அதே மாதிரி இதுல ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீ ஓப்பனிங் பெல்
இல்ல மார்னிங் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் டேர்ம்ல நம்ம சொல்ல போனோம்னா மார்னிங் இல்ல ஓப்பனிங் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பனிங் பெல் எப்போ நடக்கும் அப்படின்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு டில் 11:30 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஈக்விட்டி டிஃபரன் என்எஸ்சிக்கும் எம்சிஎக்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா என்எஸ்சியில் வந்து ஒன்லி ஷேர்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய ஷேர்ஸ் மட்டும் தான் அங்கே வாங்குவாங்க விற்பாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்லி கமாடிட்டி இண்டெக்ஸ்ன்றது தனியாக ஒரு எக்ஸ்சேஞ்சு. இதில் வந்து காட்டன், குரூட் ஆயில், லெட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் சில்வர், கோல்டு, இந்த மாதிரியான கமாடிட்டி இந்த மாதிரியான ஒரு இது மட்டும்தான் இந்த எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகும். அந்த வெப்சைட்ல நான் போயிட்டு உங்களுக்கு அதில் எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், என்னென்ன டேட்டாஸ் நம்ம வந்து அதில் பார்க்கலாம் அப்படின்றத ஒரு ஓவரால் வியூ கொடுக்குறேன். அப்படியே கொஞ்சம் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துங்க. ஸோ இதுதான் தம்பி இந்த எம்சிஎக்ஸ் இந்தியா அப்படின்றது. இது தனியா ஒரு எக்ஸ்சேஞ்ச். குருடா அந்த கமாடிட்டிக்குன்றது தனியா ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஈக்விட்டி மார்க்கெட்ன்றது தனியா ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஈக்விட்டி மார்க்கெட் என்எஸ்சி, எம்சிஎக்ஸ்ன்றது அப்படின்றது இந்த கமாடிட்டி மார்க்கெட். ஓகேவா? இந்த கமாடிட்டி மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி இதில் நேற்று கிராஃப் இண்டெக்ஸ் எல்லாம். ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இது நடக்கும் அப்படின்னு ட்ரேட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமான கமாடிட்டிஸ் வந்து இதில் செக்மெண்ட்ஸ் ட்ரேட் ஆகும். இதில் வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ட்ரேட் நடக்கும் அப்படின்னா யாராச்சும் படிங்க தம்பி, உங்களுக்கு விசிபிளா இருக்கா? இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். சார் கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், ஜிங்க், காட்டன் கேன்வாய், லீட். ஓகே, அப்புறம் லெட் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா கோல்டு, அதாவது நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 1 கிராம் வந்து 6,300 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது எதை பொறுத்து அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9 o'clock டு மதியம் 11:30 மணி வரைக்கும் ட்ரேட் நடக்குது. அந்த ஆவரேஜ் பிரைஸ் என்ன அப்படின்றத பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் நாளுக்கான ஒரு கிராமுடைய ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு? புரியுதா தம்பி? எப்படி ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு என்ன டேட்? 28ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2024ல இன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட் எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மார்னிங் இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் மார்னிங் 9 to அதாவது 11:30 மணிக்குள்ள என்ன வேல்யூஸ்ல வந்து ட்ரேட் ஆயிருக்குதோ அதனுடைய ஆவரேஜ் பிரைஸை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கான ஒரு கிராமுக்கான ரேட்டா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நகை கடையில ஒரு கிராமுக்கான தங்கத்துக்கான விலையை வந்து எதை பொறுத்து நிர்ணயிப்பாங்க அப்படின்னா இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற அந்த ஆவரேஜ் ப்ரைஸை பொறுத்து தான் என்ன நடக்கும், பேசிக் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சேம் அதே போல தான் சில்வருடைய ரேட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. எவ்வளோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னா 0.5% வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. ஓகே, இந்த சில்வருடைய ப்ரைஸும் எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரேட் அந்த பர்டிகுலர் நாளுக்கான எதை பொறுத்துனா இந்த எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகிற அந்த ஆவரேஜ் ப்ரைஸை பொறுத்து தான். அதே மாதிரி காப்பர், உங்ககிட்ட முதல்ல கேட்டேன் இல்லையா, ஒரு குரூடாயில் நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல், இந்த ப்ரைஸ்லாம் வந்து எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்ட்டு. அது எல்லாமே இந்த எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகுற ஆவரேஜ் ப்ரைஸ் தான். இந்த குரூட் ஆயிலுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முந்தின நாள் நைட் 11:30 வருது இல்லையா, அதாவது நேத்து நைட்டு 11:30 PM அந்த டைம்ல வந்து என்ன ஆவரேஜ் ப்ரைஸோ அதை பொறுத்து மறுநாளைக்கான 1 லிட்டருக்கான இந்த பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றோம்ல, எல்பிஜி கேஸ் சிலிண்டர், இது எல்லாமே எதை பொறுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் கேஸ். இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இந்த நேச்சுரல் கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்குவாங்க விற்பாங்க. ஸோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் அந்த பர்டிகுலர் நாளில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது
அதை பொறுத்து அந்த நாளுக்கான எல்பிஜி கேஸ் சிலிண்டருடைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் டெய்லி என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் டிவி ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இன்னைக்கு வந்து 100 ருபீஸ் வந்து கேஸுடைய வேலை குறைஞ்சிருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 200 ருபீஸ் ஏறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதை பொறுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எம்சிஎக்ஸில் ட்ரேட் நடக்கிறத வேல்யூஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெட்டு. ஸோ இது மாதிரி 8 விதமான கமாடிட்டிஸ் வந்து எங்கே நடக்கும், ட்ரேட் நடக்கும் அப்படின்னா, இந்த எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஒரு 8 விதமான கமாடிட்டிஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன கமாடிட்டி இன்னைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில் வந்து அரௌண்ட் 1.01% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காட்டன் வந்து 1.69% இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ அது அப்படின்னா இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ல விசிட் பண்ணி அன்னைக்கு உண்டான டேட்டாஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவாவே பார்த்துக்கலாம். இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9 to till 11:30 வரைக்கும் இந்த லைவ் டேட்டாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வாட்ச் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா தம்பி? யாராச்சும் கொஞ்சம் படிக்கிறீங்களா இது என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு? தம்பி யாராச்சும் படிங்கடா கொஞ்சம். தம்பி இருக்கீங்களா லைன்ல? நவீன், படிக்கு சார். நவீன், சேயா, சேது யாராச்சும் ஒருத்தர் படிங்க. சந்தோஷ் யாராச்சும் ஒருத்தர் படிங்களா என்ன என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு? எக்ஸ்பைரி டேட், ஆப்ஷன் டைப், ஸ்ட்ரைக் பிரைஸ், ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ். ஓகே ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன நீங்க படிப்பீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஆப்ஷன் டைப்னா என்ன, எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு காமன் டேர்ம்ஸ். நம்ம இதுல கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன், டைப்ஸ்ன்னு சொல்லுவேன், எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதனாலதான் உங்களை படிக்க சொன்னது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் தம்பி, இப்போ ஏதோ ஒரு இப்போ நம்ம குரூட் ஆயில் எங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், யாரா சொல்றீங்களா? குரூட் ஆயில் எங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்? சார் ரஷ்யா சார் மோஸ்ட்லி. ரஷ்யா. இப்போ அதாவது இந்த கொரோனாக்கு அப்புறம் என்ன அதாவது கொரோனான்ற இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் எங்கேருந்து இந்தியா வந்து குரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இது ரஷ்யால இருந்து பண்ணுவாங்க, இல்லை அரேபியன் கண்ட்ரிஸ்ல இருந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா, நம்ம வாங்குறோம் யாரு? பையர்ஸ். ரஷ்யன்ஸ் யாரு? அவன் பையரா செல்லரா? செல்லர்ஸ். அவன் ரஷ்யான்ற கம்பெனி, ரஷ்யா கண்ட்ரி வந்து செல்லர்ஸ். நம்ம என்ன அது இந்தியா வந்து ஒரு பையர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி வில் மேக் எ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா. ஆமா தானே? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த குரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ நாங்கள் அதை எதுவும் பொருட்படுத்த மாட்டோம். விலை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் விலை ஏற்றினீங்கனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்தியா சைட்லேருந்து நாங்கள் அதிகமான பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் மேக் அக்ரிமெண்ட் பிட்வீன் ரஷ்யா அண்ட் இந்தியா. இது புரியுதா தம்பி? அதாவது அக்ரிமெண்ட் போடுவாங்க. நாங்க வந்து என்ன இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் வார் வந்தாலும் சரி, இல்லை வந்து யூஎஸ் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு வார் வந்தாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், பிரைஸ் குரூட் ஆயிலுடைய பர் பேரல் இன்னைக்கு ரேட் என்ன சொல்ல முடியுமா? யாராச்சும் நியூஸ் பாக்குறீங்களா? ஒரு பேரல் வந்து இல்ல அது குரூட் ஆயில் நம்ம எந்த காசு கொடுத்து வாங்குறோம், இந்தியன் மணி கொடுத்து வாங்குறோமா, இல்ல யூஎஸ் டாலர் கொடுத்து வாங்குறோமா, இல்ல சைனீஸ் கரன்சி கொடுத்து வாங்குறோமா, இல்ல ரஷ்யன் இதுல இருந்து வாங்குறோம் சொல்ல முடியுமா யாராச்சும்? இந்தியன் ருபி, யூஎஸ்டில தான் வாங்குவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுதான் வந்து உலகம் ஃபுல்லாவே அக்செப்டட் கரன்சி. ஓகேவா? யூஎஸ்டி வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூட் ஆயில் வாங்குவாங்க. அதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்ப சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் கரன்சி மார்க்கெட் பத்தி சொல்லும் போது அதை நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்னது இந்தியா வந்து ஒரு பையரு, ரஷ்யா வந்து என்ன ஒரு செல்லர்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதாவது பிரைஸ் வந்து நாங்க அதிகம் பண்ண மாட்டோம், அதிகம் பண்ணாலும் அதாவது ரஷ்யா சைட்ல இருந்து பிரைஸ் அதிகம் பண்ண மாட்டோம். சப்போஸ் நீங்க அதிகம் பார்த்தனால நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவும்
ரஷ்யா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைஸ் வந்து அவங்க சொல்ற இதுக்கு இவங்க இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கரன்சிலயோ இல்ல வந்து யூஎஸ்டிலயோ வந்து பணம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து பிசிக்கலா கொடுத்து வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா பிசிக்கலா நம்ம வாங்கும்போது எப்படி நம்ம வந்து கான்ட்ராக்ட் போடுறோமோ, பிசிக்கல் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ ரஷ்யா கிட்ட பணம் கொடுப்போம், அவன் என்ன பண்ணுவான் க்ரூட் ஆயில் கொடுத்துருவான். அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம பிசிக்கலா கோல்டோ க்ரூட் ஆயிலோ இல்ல சில்வரோ இல்ல காட்டனோ நம்ம பிசிக்கலா வாங்க போறது கிடையாது. பட் என்ன பண்ணுவோங்க அப்படின்னா நம்ம கான்ட்ராக்ட் போடுவோம். யாருக்கு அப்படின்னா ஒருத்தர் விற்பாங்க ஒருத்தர் வாங்குவாங்க இல்லையா. இப்போ வந்து வாங்குறவன் வந்து கம்மி ரேட்ல ஒரு 6000 இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் எவ்வளவு தம்பி போட்டுருக்குது யாரும் சொல்ல முடியுமா? 6500. 6500 போட்டிருக்கிறாங்க இல்லையா. அதுதான் என்ன அப்படின்னா இன்னைக்கான ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா அன்னைக்கான அந்த குரூட் ஆயில் எவ்வளவு ரூபாய் விக்குது. இதே வந்து நாளைக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன ஒரு 4300 ரூபாய் விற்குதுன்னா அதுதான் அன்னைக்கான ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ்னா எவ்வளவு ரூபாய் அப்படின்றது தான் மீனிங். ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் காசுல ட்ரேட் ஆகுது இல்ல டாலர்ல ட்ரேட் ஆகுது அப்படின்றது தான் ஸ்ட்ரைக் பிரைஸ்னா அந்த குரூட் ஆயிலோ இல்ல சில்வரோ இல்ல கோல்டோ அதுக்கேற்ற பிரைஸை போடுவோம். பிரைஸ்ன்றத இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, புரியுதா தம்பி? என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க, அதாவது பையர்ஸுக்கு அண்ட் சேலர்ஸ். இப்போ வந்து பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6500 ரூபாய்க்கு ஒருத்தர் நான் வாங்கிட்டேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 6500 ரூபாய்க்கு வித்துடுறீங்க அப்படின்னா நாளைக்கு இல்ல அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்ல 6400 போச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 100 ருபீஸ் ஆல்ரெடி நீங்க 6500 கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அது அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து 6400 போச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 100 ருபீஸ் வந்து யூ ஹாவ் டு பே டு த செல்லர்ஸ். புரியுதா தம்பி? அது எல்லாருக்கும் தம்பி புரியுதாடா? எஸ் சார். 6500 ரூபாய்க்கு நீ வாங்கிட்டீங்க ஒரு 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 பேரல் ஒரு குரூட் ஆயில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 6500 கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 15 மினிட்ஸ்ல 6000 போனாலும் நீங்க என்ன பண்ணோம்னா 500 ருபீஸ் யூ ஹாவ் டு பே டு த செல்லர்ஸ். இதுதான் கான்ட்ராக்ட், மியூச்சுவல் கான்ட்ராக்ட். இது வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல இது பண்ணும்போது வாங்க மாட்டீங்க. பட் இதுக்கு பின்னாடி என்ன ரூல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஓகே, இது வந்து பையர்ஸ்க்கு. இதே செல்லர்ஸ் சைடு நீங்க என்ன பண்ணுவாங்க, அவன் 6500 வித்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த பிரைஸ் வந்து கீழே போனா மட்டும்தான் அவனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தேல் கெட் ப்ராஃபிட். ஓகே, அதே பையர்ஸ்க்கு என்ன அப்படின்னா 6500 மேல போனாதான் பையர்ஸுக்கு ப்ராஃபிட். இது புரியுதா? எஸ் சார். பண்ணவங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து அதிகமாகணும். அதே செல் பண்ணவனுக்கு பிரைஸ் வந்து அந்த 6500 கீழே போனா மட்டும்தான் அவனுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல இருந்து இந்த கான்ட்ராக்ட் நோட், அதாவது நீங்க ஒவ்வொரு முறை நீங்க இந்த குரூட் ஆயில் ட்ரேட் பண்ணும்போது உங்க புரோக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றத உங்க ரிஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வரும். கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னா அதுல வந்து பை பண்ணது பிரைஸ் எவ்வளோ, செல் பண்ணது எவ்வளோ பிரைஸ், எந்த டைம் பை பண்ணீங்க, எத்தனை குவான்டிட்டி பை பண்ணீங்கன்றத, எந்த டேட்ல பண்ணீங்க, எந்த டைம்ல பண்ணீங்க, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணீங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எதில் இருக்கு அப்படின்னா கான்ட்ராக்ட் நோட். அந்த கான்ட்ராக்ட் நோட்ல இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது புரியுதா தம்பி? எஸ் சார். புரியுதாடா? சரி தம்பி, இன்னைக்கு போது எல்லாம் நிறைய ஒரே நாள்ல சொன்னா நீங்க குழம்பிடுங்க. இன்னைக்கு நான் என்ன சொன்னேன் யாராச்சும் அப்படியே கொஞ்சம் கோர்வையா சொல்றீங்களா யாராச்சும்? நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு அப்பதான் தெரியும். நானே ஒவ்வொருத்தரா கேட்கறேன், அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரா கேட்கறேன். சக்திவேல், சக்திவேல் இருக்கிறியாடா? சக்திவேல் இருக்கிறானா தெரியல. சரி, ரஞ்சித், ரஞ்சித் இருக்கிறியா? ரஞ்சித் இல்லையா? சார். நீ நான் என்ன சொன்னேன் சார் கமாடிட்டி அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, மார்க்கெட் டேட்டா எப்படி அனலைஸ் பண்றது, M6னா என்ன?
ஓகே சரி. சக்திவேலு சக்திவேலு இருக்கிறியாடா? தம்பி மைக் ஆன் பண்ணி வைங்கடா. மைக் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா தான் நான் சொல்லும்போது டக்குன்னு கேட்டா சொல்ல முடியும். சுஜித் சுஜித் இருக்கிறியா? சரி தம்பி, நீ இது மாதிரி கவனிச்சுனா எப்படி தம்பி நான் இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்களா? நீங்க கவனிக்கிறீங்களா எனக்கு தெரியல. நாளையில இருந்து உங்களுக்கு வீடியோல தான் பண்ண மாதிரி தெரியுது. அனகா இருக்கிறியா? அனகா பிஎஸ். எஸ் சார், இருக்கேன் சார். என்னம்மா சொன்னேன் இன்னைக்கு நானு? அனகா என்னம்மா சொன்னேன் நானு? நீங்க இருக்கிறீங்கன்றது ஓகே தான். என்ன சொன்னேன் இன்னைக்கு டாபிக்? இதான் புரியலையாம்மா உங்களுக்கு? சரி தம்பி, டெய்லி கவனிங்கண்ணா. இது மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி இது? இல்ல மைக் ஆன் பண்ணி விட்டியானா போயிடுறீங்களா? சரி தம்பி, நீங்க சொல்லு. நான் இதுல வாட்ஸ்அப்ல கேக்குறேன். உங்களுக்கு டவர் இல்லையானு தெரியல. சரி சாப்பிடுங்க தம்பி. நாளைக்கு மீட் பண்ணுவோம். அடுத்து நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே தம்பி, ஓகே.